சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் தான் காட்டுறாங்க. தமிழ் கூட 4-5 பேர் இருக்கவும் அப்போ அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஐயாவை வெளியே கொண்டுட்டு வர மாதிரிக்கு தெரியல, அதனால இவ கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் சரி அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி எப்படியாவது நம்ம தமிழை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இறங்குவோம். அப்போ அதிகாரி அவங்க தமிழ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவங்க சொல்லவே இது கேட்டதுமே சிபி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தமிழை காப்பாற்றியே ஆகணும், அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயராணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ தேனு சொல்றாங்க, அம்மா நீ கவலைப்படாதம்மா, மாமா எப்படியும் அக்காவை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துருவாருமா அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் வருதோ தெரியல. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. என் புருஷன் காணாமல் போனதுக்கு அப்புறமா தமிழ் தானே இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அது மட்டுமா இப்போ என்னன்னா அவள் எவ்வளவோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. இது எல்லாத்துக்கும் காரணம் என் கணவர் மட்டும் கூட இருந்தா என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாள் அப்படின்னு ஜெயராணி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ தேனு சொல்றாங்க, அம்மா நீ அழாதம்மா, நீ அழுதுட்டு இருந்தால் உன் உடம்புக்கு ஏதாவது நடந்துருமா, அது மட்டும் இல்லாமல் அக்கா எப்படி திரும்ப கிடச்சிருவாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க தமிழுக்கு இந்த மாதிரிக்கு கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணவும் அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க விறகெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த விறகை யார் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தோம்னா தமிழோட அப்பா தான் கொண்டுட்டு வராங்க. அப்போ இந்த விறகு கட்டையெல்லாம் எடுத்து அடுக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவரும் அடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது தமிழை அழைச்சிட்டு வராங்க. தமிழை அவங்க தூக்கத்தில் இருக்கவும் அந்த விறகுக்கு நடுவில் அவங்களை உட்கார வைக்கவும் உடனே தமிழோட அப்பா அப்படியே பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சுது, இந்த பொண்ணை கொண்டு போய் இப்படி உட்கார வைக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற, நாங்கள் சொல்கிற வேலையை செய்ய போறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே தமிழோட அப்பாவும் தான் பொண்ணு தான் அப்படிங்கிறது தெரியாமையே அவங்க எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றியே ஆகணும் இவங்க கிட்ட இருந்து. ஆனால் இவங்க 10 பேர் இருக்கிறாங்களே, என்னால் இவங்களெல்லாம் அடிக்க முடியாது, ஆனால் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி மட்டும் ஆகணும் அப்படின்னு தமிழோட அப்பா நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த லிக்விட் அங்கே காரில் இருக்குது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே தமிழோட அப்பாவும் போகிறாங்க. பார்க்கும்போது இன்னும் ஒரு கேனில் பச்சை தண்ணி மட்டும் இருக்குது. சரி இந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போய் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த லிக்விடை மட்டும் நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு அவர் பார்த்தோம்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதை அவங்க தமிழுக்கு மேலே ஊற்றிட்டு இருக்கவும் தமிழ் கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறதுக்காக வராங்க. ஆனால் அவங்க வாயில் இந்த மாதிரிக்கு ஒரு இதை ஒட்டி இருக்கிறனால அவங்களால கூப்பிட முடியல. ஆனால் தன்னுடைய அப்பாவை பார்த்ததுமே அவங்க கண்களைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தமிழ் இப்படி கண் முழிச்சதுமே உடனே அவங்க அப்பா பார்க்குறாங்க, ஐயோ என்னது இந்த பொண்ணு கண் முழிச்சிட்டா, இவன் நல்லா தான் இருக்கிறா, இவனுங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கவும் என்னது லிக்விட் வாசனையே வரல, வெறும் தண்ணி வாசனை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க தமிழோட அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுதான் அங்கே காரில் இருந்தது, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கவும் என்னது இந்த மாதிரி நடந்து போச்சுது, சரி கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம், லிக்விட் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வாங்கிட்டு வாங்கடா அப்படிங்கவும் உடனே அவரும் போறாரு. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே இப்படி தள்ளி தள்ளி நின்றுட்டு இருக்கவும் அப்போ தமிழோட அப்பா பக்கத்துல இருந்து சொல்றாங்க, எங்க பாருமா நான் வேணும்னு தான் தண்ணியை கொறி இதில் ஊற்றி இருக்கிறேன், நான் சொல்றது கேளுமா, இவங்க கிட்ட இருந்து நீ எப்படியாவது தப்பிச்சு போயிருமா அப்படின்னு தமிழோட அப்பா பக்கத்தில் சொல்லவும் தமிழ் அப்பா ஏன்பா இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உன் பொண்ணுப்பா என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களால பேச முடியாதனால அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழோட அப்பா சொல்லிட்டு போகிறாங்க, எங்கள் பாருமா நீ எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது அவங்க லிக்விட் வாங்குற மாதிரிக்கு தெரியுது. இங்கே பார்த்தோம்னா தமிழோட அப்பாவை அவங்க போக சொல்லிடுறவும் அவரும் வந்துருந்தாரு. வந்ததுமே ஒரு கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிபி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சிபி பார்த்தோம்னா அவங்க தமிழ் ஃபோட்டோவை காட்டி எல்லாத்துலேயும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த பொண்ணை அங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அவங்க அப்பா பார்க்குறாங்க, என்னது இது அந்த பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முகத்தை மூடிக்கிட்டு அவங்க சிபி பக்கத்தில் வரனால சிபி ஏற்கனவே அவங்கள பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவர் முகத்தை மூடின மாதிரிக்கே இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கோம். உடனே சிபியா ஆமாம் அப்படிங்கிறாங்க, அந்த பக்கத்தில் தான் ஒரு இடத்துல இந்த பொண்ணு அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க, சீக்கிரமா போய் காப்பாத்துங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டி இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா லிக்விடை வாங்கிட்டு வந்ததுமே தமிழ் மேலே ஊற்றிட்டு இருக்கவும் சிபி கரெக்டாக வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்கவும் அப்போ சிபியை அவங்க பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே ஒரு கூர்மையான ஆயத்தை எடுக்க வரும்போது சிபி திரும்பவும் அவங்கள போட்டு அடித்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க. எல்லாருமே அங்கேருந்து ஓடி போயிடவும் அடுத்தது தமிழை காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினதுமே தமிழ் ஓடோடி
வந்து அவங்க கெட்டிப்பிடிச்சிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா தான் வந்து என்னை காப்பாத்தினாரு அப்படிங்கும்போது, என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிறா உங்க அப்பாவை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா எங்க அப்பா தான் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லுவோம். சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் அழைச்சிட்டு வரவும் இங்க பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது தமிழ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே கணேஷ் வந்து நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரிதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழோட கதை முடிஞ்சு போயிடும், நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான், தமிழ் கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது அப்படிங்கும் போதே அப்ப மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவளுக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்காக இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா, பேசாம வீட்டிலே இருந்திருந்தானா இதெல்லாம் அவளுக்கு தேவைதானே அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சிபி வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழை அழைச்சிட்டு வராங்க. தமிழை பார்த்ததுமே ஜானு ஓடோடி வந்து கெட்டி பிடிச்சிட்டு, தமிழ் நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் தமிழ், நீ எப்படி வந்துடும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கெல்லாம் காரணம் இந்த குறிஞ்சிநாதன் தானே, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து ஜெயராணியை பார்க்கறதுக்காக வராங்க. ஜெயராணி பார்த்ததுமே தமிழ் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவங்களும் கலைங்க அழுதுகிட்டு இருக்கும் போது இங்கே பார்த்தோம்னா கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த தமிழ் இப்படி வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ அம்மதா வந்து கணேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இவ வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வந்துட்டாள் அப்படிங்கும்போது அதுதானே எனக்கு ஒன்று புரியல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இவன் சிபி வந்து எப்படியோ காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இங்கே பார்த்தோம்னா ஜெயராணி கிட்ட வந்து தமிழ் வந்து சொல்றாங்க, அம்மா அப்பா தாம்மா வந்து என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிற, உங்க அப்பா வந்து காப்பாத்தினார் அப்படிங்கும்போது ஆமாமான்னு சொல்லிட்டு நடந்த கதையை சொல்றாங்க. ஆனா அப்பாவுக்கு என்னை யாருன்னே தெரியலம்மா, அவர் நான் வேற யாரோ பொண்ணுமன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிக்கு அவர் வந்து என்னை காப்பாத்தினார் தவிர மற்றபடி அவர் என்னை வந்து தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லம்மா அப்படிங்கவும், இது கிட்டதுமே ஜெயராணி குழப்பமடைகிறாங்க. என்ன தமிழ் நீ சொல்ற அப்படிங்கும்போது, ஆமாமா ஆனா கண்டிப்பா வந்து அப்பா அங்கதான் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு என்ன அடையாளம் தான் தெரியுது, அதனாலதான் எனக்கு ஒன்றும் புரியலம்மா, ஆனா எப்படின்னு நான் அவரை பார்த்தே தீருவேன், அவரை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரகாஷ்கிட்ட வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ தமிழோட அப்பா தான் வந்து காப்பாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், என்ன சிபி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு வந்து தமிழை யாருன்னே தெரியல போலுக்கு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பிரகாஷ் குழப்பத்தோடு இருக்கிறாங்க. என்ன சிபி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா தமிழை பார்த்துட்டாக்கி அவர் தம் பொண்ணை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வரணும்ல, ஆனா வேற ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லி அப்படிதான் காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரகாஷ்க்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க ஜெயராணியும் அவங்க தமிழும் இருக்கிற வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே பிரகாஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் நீ இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிற, உங்க அப்பாவுக்கு உன்னை அடையாளம் தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாமா என்னால பேசவும் முடியல அந்த நேரத்துல, அதனால அவருக்கு என்ன அடையாளமும் தெரியல, ஆனா அவர் தான் என்னை வந்து காப்பாத்திட்டு போனாரு, எப்படியும் அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு, திரும்பவும் நம்ம போனோம்னா அப்பாவை கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறாங்க. இதனால அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.